ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு வா வா கமான் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்கள் மம்மி டாடியும் என் பொண்ணு வந்துட்டு நல்லா ஓடுவாள், அவள் ட்ரைனிங் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, இந்த டைம் வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டு இவர் ரன்னிங் இது பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்லா யூனிவர்சிட்டி கிடைக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாள், எல்லாம் மிராக்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவன் ஃப்ரெண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தானையும் ஹீரோயின் வந்து தலையில் ஊற்றிட்டு போவாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு எதுக்கு தலையில் ஊற்றுறது, தலையில் ஊற்றுனா அவனுக்கு சளி பிடிச்சிருக்கும் தெரியாதாங்க இங்கே பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு சரி விடு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பா வந்துட்டு இவனையா அப்ராட் போக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸாம் எழுதாமல் வீட்டிலே இருந்தனால அவன் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டு அழகா இருக்க, நீ ஏன் வந்துட்டு எல்லாத்தையும் லக்கா எடுத்துக்கூடாது, நீ வந்துட்டு நல்லா பண்ணு, நீ அது இல்லாமல் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த டோர் வந்துட்டு நீ வந்துட்டு க்ளோஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நல்லா படிக்கவும் சொல்லி என்கரேஜ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு ப்ராமிஸ் பண்ணுவோம். அடுத்து இவங்கெல்லாம் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு அவங்க மம்மிகளில் சாப்பிட்டு போது வந்துட்டு நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி பக்கத்து இதில் எடுத்தோன்னே இன்னொருத்தருந்து எடுக்காது, அப்புறம் வெயிட் போட்டுன்னு எப்படி ஓடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சரி போனோடனே எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஊட்டிட்டுருவான். அப்பாடா சாப்பிட்டோம் அப்படின்னு வாயில கை வச்சுப்பாங்க. ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோடனே என்னடா அப்படின்னு கேட்டோன்னே சரி நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு. இவங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். இவன் வந்து சொல்லுவான் இப்போல்லாம் ஈவினிங் கிளாஸ் இவெல்லாம் வர்றதே இல்லைல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. அடுத்து கரெக்டா அப்பேன்னு பார்த்துட்டு மழை வர ஆரம்பிச்சிடும். எங்க அம்மா வந்துட்டு சீக்கிரம் போங்க, மழை வருது, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களும் சீக்கிரம் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்க வீட்டுல பார்த்தா மழை வந்து இடி இடிக்கிறனால எங்க பாட்டி வந்துட்டு பயந்துப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஆன்டி அப்பா சொல்லிட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி நீங்க டயர்டா இருப்பீங்க, இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கொடுக்குவாரு. அப்பன்னு பார்த்துட்டு வேகமா இடி இடிச்சு மின்னல்லாம் வேற அடிக்கும். எங்க பாட்டி எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஹீரோ வந்துட்டு பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஃபிளாஷ் லைட் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க போவான். கரெக்டா அந்த பாட்டி கிளாஸ் கீழே வேற போட்டு அங்க இருக்க பிளேட்ஸ் எல்லாம் வேற தள்ளி விட்டுருவாங்க. ஒரு இடத்துல உட்காராம இந்த பண்ணி செம டென்ஷன் ஆகும்ல. ஹீரோவும் வந்துட்டு பாட்டி இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டியை கொண்டு போயிட்டு ஓரமா பாட்டி மிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப பயப்படாதீங்க, இருங்க நான் கொஞ்ச நேரத்துல நான் போய் ஃபிளாஷ் லைட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே சீக்கிரமா போய் ஓடிட்டு போயிட்டு ஃபிளாஷ் லைட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி இங்க கிளாஸ்ல எல்லாரும் அடுத்த நாள் எக்ஸாமுக்காக ஹார்டா படிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா பவர் கட் ஆயிரும். பவர் கட் ஆனா எங்க சார் இந்த மாதிரில எதுவும் ஆகும்னு தெரியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இதெல்லாம் இதாக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் கேண்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மெழுகுவத்தி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த இது வைக்கிற சீன் பார்த்தா வியூ நல்லா காமிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் கிளாஸ்ல ஹெவியா வந்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க கேண்டீன் வச்சுட்டு. இவங்கெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஜன்னல் வழி அந்த கண்ணாடி போட்டிருப்பான ஸ்பெக்ஸ் போட்டிருப்பான அவன் வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பான். இவன் இந்த ஸ்கூல்ல இருக்கும் போது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணானா அந்த மூமெண்ட் எல்லாமே வந்துட்டு அப்போ அவனுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவன் வந்துட்டு என்னென்ன பண்ணான் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அவனுக்கு தோணிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல ரொம்ப மிஸ் பண்றோம். இவன் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டான், இவன் தான் அப்ராட் போறான்ல, எங்க மம்மி அங்க இருக்கனால இவனும் அங்க போயிட்டு பிசினஸ் டீலீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோவும் வந்துட்டு போய் ஃபிளாஷ் லைட் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. அங்கே கிராண்ட்மா வந்துட்டு அது வந்துட்டு எடுத்து பத்த வச்சோன்னையும் வந்துட்டு யாரா நீ யாரு இங்க எதுக்கு வந்த அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குவாங்க. அது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கும் வந்துட்டு பாட்டி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாட்டி நான் யாருன்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு, எதுக்கிட்ட ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நீ பேட் காய் தானே, எதுக்கிட்ட இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு நீ யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவர் கழுத்துல எங்க அப்பா கொடுத்தாருல அந்த செயினை வந்துட்டு அறுத்துட்டு இதை பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் யாருன்னு உங்களுக்கு வந்துட்டு தெரியலையா, சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல செமையா அழுவாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டி வந்துட்டு அதை எடுத்துட்டு பார்ப்பாங்க. எடுத்து பார்த்தோன்னே நீ இது வந்துட்டு என்னோட நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க கொடுத்தீங்க, எனக்கு ஃபேமிலியில நீங்க ஒருத்தீங்க மட்டும்தான் இருக்கீங்க, உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு அந்த பாட்டி எனக்கு நீ யாருன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருக்க அந்த ஆன்டி வந்துட்டு
சரிடா நீ கொஞ்ச நேரம் வெளியே போ, நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் வெளியேறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவும் அழுதுட்டு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பட்டி, இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்க, நாங்க வந்து வெளியே போயிடுவாரு. ஹீரோயினி வந்துட்டு ஃபிளாஷ் லைட் வாங்க கடைக்கு வந்திருப்பாங்க. வாங்கிட்டு அங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு போகும்போதுட்டு அந்த சைடு ஸ்டெப்ல வந்துட்டு யாராவது பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஹீரோயினி வந்துட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதை பார்த்தா அது வந்துட்டு நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோவும் அந்த பிளேஸ்ல வந்துட்டு எந்திரிச்சு வருவாரு. எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு டே இங்க என்னடா பண்ற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எடுத்துக்க ஹீரோ வந்துட்டு சொல்லுவாரு, எங்க பாட்டிக்கு வந்துட்டு நான் யாருன்னே ஞாபகம் இல்லையாமா, என்னை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் செமையா அழுவாரு. என் பாட்டிக்கு வந்துட்டு என்னை ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி எழுதிட்டு கிராண்ட்மான்னு சொல்லிட்டு அழுவாரு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இவங்க அழுவுறதுனால நம்ம ஹீரோயினுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டம் போயிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் இருக்க ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்கல்ல, இந்த ரேடியோ இதுல இது பண்ற மாதிரிட்டு அந்த லெட்டர் தான் போட்டிருப்பாங்க. எல்லா இந்த 3 days வந்துட்டு லவ் சாங் தான் போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு கெஸ்ட்னு இது போட போறோம், இன்னைக்கு வந்துட்டு யாரு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு வாசிச்சுட்டு இருப்பாரு ரேடியோல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், நான் வந்துட்டு அவன்கிட்ட கூட கொடுக்கல, இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் லவ் லெட்டர்ன்ட்டு ஒரு இதுலயே எழுதுறேன், நான் வந்துட்டு அவனை ரொம்ப லவ் பண்றேன், என்னோட 18 வயசுல வந்துட்டு ஒரு மிராக்கல் நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அவனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ஷி இது போட்டிருக்கும் போது இவனே தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருப்பான். பட் ஆனா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு யார சொல்லுவாங்கன்னா நம்ம ஹீரோ தான், அவனை மீட் பண்ணதுல இருந்துட்டு தான் இந்த மாதிரி என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதை கேட்டோன்னே இவனுக்கு கஷ்டமாயிட்டு இவனோட ஹெட்போனை வந்துட்டு கழட்டிட்டுருவான். கழட்டிட்டு இவன் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டு எங்க மம்மி வந்துட்டு அடுத்த நாள் கால் பண்ணியிருப்பாங்க. உங்க அப்பா வந்துட்டு சொன்னாங்க நீ ஏன் ஜப்பான் வரமாட்டேங்கிற, சொல்லு வாடா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவன் வந்துட்டு அம்மா நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஷாக்கா பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே டெரரா அவங்க வீட்டு வாசல்ல அப்படியே உருன்னு வேற நின்றுட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் காமிக்கும் போதுட்டு. அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு பார்க்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டிகிட்ட போயிட்டு அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அவங்க பாட்டியை வந்துட்டு சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இவங்க பண்ற எதையுமே வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு கவனிக்க மாட்டாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நின்று பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஹார்டா படிச்சிருப்பாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. அதுக்கு கொஞ்ச நேரம் காத்து வாங்க ஒன்னா வந்துட்டு புக்லெட் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாமா, அவ்வளவுதான் முடிச்சிட்டேன்னு பார்ப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இவன்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இவன் தானே என்கரேஜ் பண்ண, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லான்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு சரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புவான். அப்ப வந்துட்டு கேட்பான், அந்த பொண்ணு உன் மேல கிரஷ்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. டே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்பான். டே எனக்கு தெரியும்டா, அந்த பொண்ணு உனக்கு வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு தெரியும், ஏன் அந்த பொண்ணு இப்படி சொல்ற, அந்த பொண்ணு அழகா தானே இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். இல்லடா அவளுக்கு இன்னும் ட்ரபிள்லாம் எதுவும் வேணான்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி கேட்டு உனக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கா அப்படின்னு. இருக்கு, என்னன்னா வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல, பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும்னு, எனக்கும் பெய்ஜிங் யூனிவர்சிட்டி தான் போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க ஹீரோட்ட. உனக்கு எப்படி கிடைக்காம இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு இது பண்ணாத, கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சேரப் பண்ணிப்பாங்க. நம்ம 2 பேரும் வந்துட்டு ட்ரீமும் வந்துட்டு ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் இந்த இது ரன்னிங் ஓடுனதால இவங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அதிகமா வேற கிடைக்கும்ல, அதனால இவங்களும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. இது ஸ்கூல் டெஸ்ட்னு இது. அதுக்கப்புறமேட்டு டே அண்ட் நைட்டா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அங்கே இங்கன்னு போயிட்டு படிக்கிறதும் அப்புறம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்றதும் 1 by 1 இருக்கு. இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா போறதை பார்த்து அப்பவும் சந்தோஷம் தான் படுவான். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரன்னிங் வேற ஓடிட்டே இருப்பாங்களா. அடுத்த இதுல பார்த்தோன்னா இவங்க காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிரும். ஹீரோயினி வந்துட்டு அதுல வந்துட்டு செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹார்டா ஓடிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸே வின் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்லயும் ரொம்ப ஜாலியா இதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அடுத்து இதுல பார்த்தோன்னா நியூ இயர் வேற வந்துடும், 1999 நியூ இயரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க இதுல பார்க்கும்போதுட்டு ஒரே ஃபயர்வேர்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பேலட் டான்ஸ் அடிச்சுல அந்த பொண்ணு பாரு, அப்போ அந்த ரெட் கலர் ஷூ போட்டுதான் இருக்குமா, ஹீரோயின் டே பாடுறா 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 அப்படின்னு வேற காலில் வேற அடிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏ நீ கம்முன்ற அப்படிம்பாங்க. அவங்க அண்ணா அப்பதான் வந்துட்டு ஒரு பாம்பு போட்டு வந்து என்னம்மா இது வந்துட்டு எல்லா பட்டாசோட இதையும் ஒண்ணு ஏடா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனிக்கு கோவம் வந்துட்டு மறுபடியும் எங்க அண்ணாவை போட்டு அடிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு அவனையும் இடையில போட்டு நசுக்கிட்டு இருப்பாங்களா. அம்மா உன் பொண்ணை பாருமா என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்பயே அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்காக விழுந்து விழுந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அந்த பையன் ஹீரோயினியோட அண்ணா வந்துட்டு ஒரு காயின் கொடுத்து இந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணியிருப்பான். அந்த காயின் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வந்துட்டு இவனோட திங்ஸ்லாம் வந்து பேனா பென்சிலு அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். டே என்னடா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் விற்கலான் இருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, அப்பா அதெல்லாம் இல்லை, நான் தான் எக்ஸாம் எழுத போறது இல்லை, அதனால எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயா கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். என்னது ஃப்ரீயாவா அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு, பாடுறா நீயும் என்ன மாதிரிட்டு தாராள பிரபுவா இருக்கடா, அதை நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடாஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்து வந்துட்டு ஹீரோ வீட்டுல உட்காந்து நைட்டு படிச்சுட்டு இருக்கும் போதுட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அவர் எந்திரிச்சு வெளியே வருவாரு. வந்து பார்த்தா எங்க பாட்டி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்க பாட்டிகிட்ட வந்துட்டு, பாட்டி அழாதீங்க பாட்டி நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இவர் ரொம்ப சோகமா இருக்கனால மேல வந்துட்டு வாச்சிட்டு இருப்பாரு ரூப்ல. அடுத்து இதுல பார்த்தோன்னா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு போயிட்டு ஒரு இதுல போயிட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு இவங்க எல்லாம் எழுதிட்டு இருக்கும் போதுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணதெல்லாம் ஒவ்வொருத்தர் மூஞ்சா பார்த்துட்டு அவங்க எழுதுறதெல்லாம் காமிப்பாங்க யார் யார் எழுதுறாங்கன்ட்டு. அப்புறம் இவங்க எழுதுறவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே நின்றுட்டு, நான் அவ்வளவுதான் அவங்க வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, எப்படி எழுதுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டுலாம் அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ஹாப்பியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் முடிச்சது, என்னம்மா எல்லாம் எப்படி எழுதுறீங்க, ஓகே இல்ல எல்லாம் சரிதானே அப்படின்னு டேடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு எப்படி எக்ஸாம் எழுதுனே ஹீரோட்ட கேட்டோனையும் ஹீரோனா தட்ஸ் இட் அவன்தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கண்ணாடி பட்ட சொல்லுவாங்க, பாடுறா இவ இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவங்க மம்மி வந்துட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவ ரொம்ப லேட்டா வருவா. அம்மா நான் வந்துட்டு இந்த எக்ஸாம் கூட நல்லா பண்ணலன்னு தான் எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்களே. ஆனா இந்த டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நீ இதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்க, உன்னோட பெஸ்ட் நீ கொடுத்துருக்கலடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு, இந்தாங்க நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, இதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வே ஒண்ணு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ இனிஸ்டா போறதுக்காக இந்த இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா இவன் வந்துட்டு அப்ராட் போறான்னு சொன்னோடனே எல்லாரும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கே கிளம்புறேன்னு வேற சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு, நான் வந்துட்டு அப்ராட் போனோடனையும் காஸ்மெட்டிக் வந்துட்டு வாங்கி தரேன், நீ அழகா இருக்கல, நீ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, நான் உன்னை விட இங்கிலீஷ் பேச நல்லா கத்துப்பேன்டா, நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ரன்னிங் போறதுக்கு உனக்கு ஷூ வந்துட்டு பெஸ்ட் ஷூவா நான் அப்ராட்ல வாங்கி அனுப்புறேன்னு சொல்லுவான். ஹீரோட்ட வந்துட்டு அட்வான்ஸ் இயர் ஹெட் இருக்குல்ல, காது கேட்கறதுங்களாம் போடுவாங்களா, அந்த இது வந்துட்டு நான் பாட்டிக்காக வாங்கி அனுப்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேடா நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்துட்டு போவான். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிட்டு, இப்ப நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம வீட்டு போறான்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, மறுபடியும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ல இருக்கும். அப்புறம் அவன் போகும்போதுட்டு அங்க இருந்து கிளம்பும் போதுட்டு அப்படியே அழுதுகிட்டே போவான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க முன்னாடி வந்துட்டு அழுவாம எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு சைக்கிள போகும்போதுட்டு அழுதுட்டு போயிட்டு, சரிடா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்துட்டு கிளம்புவான். ஒவ்வொருத்தரும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த சீன்ல பார்க்கும்போது. அடுத்த சீன்ல வந்துட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினியோட அந்த ரிசல்ட், எக்ஸாம் எழுதின ரிசல்ட்டுக்காக அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வெளியே நின்று என்ன நடக்குதுன்னு ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸாம் நம்பர் வந்துட்டு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மார்க் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு முடிச்சோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்தோடனையும் ஹீரோயினி வந்துட்டு, அம்மா நான் 500 எடுத்துட்டேனாமா அப்படின்னு. என்னது 500 ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. பாத்தியா ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிலேயே சீட்டு கிடைச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஃபேமிலி ஃபுல்லுமே வந்துட்டு ரொம்ப அந்த இடத்துல ஹாப்பியா இருப்பாங்க.
அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்டு பார்க்க வந்திருப்பான். பார்க்க வந்தோடனே டே உன்னோட மார்க் எல்லாம் இருந்தாலும் 580 மேலே எடுத்திருப்பல அப்படின்னு. இல்லை நான் எதுவும் செக் பண்ணல அப்படின்னு. ஏன்டா செக் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்லுவான், எங்ஷி நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ரொம்ப நாளாக சொல்லான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுடா என்னது அப்படின்னு கேட்டோடனையும் ஐ லைக் யூ அப்படின்னு வந்துட்டு அவன் அந்த இடத்துல சொல்லுவான். அதை அவன் சொன்னதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோன்னா ஹீரோயினும் இதுக்காடா இப்படி சொல்ற, நானும் தான் ஐ லைக் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இவன் மறுபடியும் வந்து என்ன சொல்லுவானா, நான் வந்துட்டு உண்மையாவே ஐ லைக் யூன்னு சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னே ஹீரோயினி வந்துட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானும் லைக் யூ தான்டா அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் ஹீரோயினி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நிதா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்கிட்ட சொல்லுவாங்களா அந்த லைக் யூ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். ஹீரோயினி அதுக்கு வந்துட்டு எதுவுமே ஆன்சர் பண்ணாம கீழே குமிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சொல்லுவான், நான் வந்துட்டு இனிமேட்டு இங்கே வந்துட்டு இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் வந்துட்டு எங்க அம்மா கூட போறேன், ஜப்பான்ல தான் இனிமேட்டு இருக்க போறேன், மறுபடியும் பேக் போயிட்டு எப்போ வருவேன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டு வரேன்னு குட் பை சொல்லான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் வந்துட்டு கிளம்புவான். அவன் கிளம்புறதுக்கு ஹீரோயின் வந்துட்டு உண்மையாவே நீ வந்துட்டு என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எப்பயுமே வந்துட்டு அழுகாத சிரி அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஹீரோயினி வந்துட்டு இவனுக்கு அடிக்கடி செஞ்சுடுவாங்கல்ல, ஃப்ரீஸ் ஆயிட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இவனும் வந்துட்டு ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னி ஹீரோயினி வந்துட்டு அப்படியே நிற்பாங்க. அதே மாதிரி சிரி அப்படிம்பாங்க. அவங்க கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றும், பட் ஆனால் வந்துட்டு அவங்க சிரிக்கிற மாதிரிட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் ரெண்டும் கலந்த மாரிட்டு ஓகே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். ஹீரோயினி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரா லீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இவன்கிட்ட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நினைச்சு பார்த்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தோன்னா அது வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாடுறா 500 எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு கால் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம மொரோக்கோ ஷூட் இருக்கும்ல அந்த கெட்டப்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிட்டு அந்த ட்ரெஸ்ஸே போட்டு கேப்லாம் போட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க பாட்டி வந்துட்டு இவனையும் வந்துட்டு அவங்க அப்பாவும் இதை வந்துட்டு அவங்க அம்மா மாறிட்டு தானே அவங்க பாட்டி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொருக்கா. அதனால வந்துட்டு இவங்க 2 பேர்த்து கையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்க எப்பயுமே வந்துட்டு ஒருத்தர் விட்டு போக கூடாது, அதுக்கப்புறமேட்டு என் கூட தான் நீங்க வந்துட்டு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிக்கும் அப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னா எனக்கே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருக்கு. பட் ஆனா எண்ணிங்க எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போதுட்டு சரி நீ வந்துட்டு ரொம்ப அமைதியா வந்துட்டு இருக்க, அப்புறம் பாட்டி வேற அங்க இருக்காங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவும் சரி அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினியும் அங்க இருந்துட்டு அப்படியே போவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை வந்துட்டு கூப்பிடுவாரு, யங்ஷி அப்படின்னு கூப்பிட்டோனையும். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி வந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லுவாரு, ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. உன்னோட ட்ரீம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பேக்வேர்டாக வரக்கூடாது, அதுக்கப்புறம் போகும்போதுட்டு அப்படியே நீ திரும்பியும் பார்க்காத, ஓகே குட் பாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு சொல்லுவாங்க சரிடா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு 2 பேரும் போவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இது யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் இனிமேட்டு காலேஜே போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போதுட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, நான் எங்க பாட்டியோடய டிராவல் பண்ணலான் இருக்கேன், அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே மறந்து போச்சு, அதனால அவங்க கூட தான் இனிமேட்டு இருக்க போறேன், நீ வந்துட்டு உன்னோட இதை வந்துட்டு பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவரும் மனசுல அவ்வளவு கஷ்டத்தோட தான் சொல்லியிருப்பாரு. இவர் சொன்ன வார்த்தையை கீப் அப் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினி திரும்பி கூட பார்க்காம அப்படி அழுதுட்டே போவாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு செய்வேன் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் மனசு கஷ்டமாயிட்டு ஹீரோயினி லீவ் பண்ண முடியாம இவரோட ட்ரீம் அந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்க முடியாம அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஹீரோயினி போயிட்டு அங்க போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. 2 போஸ்ட் லெட்டர் வந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்தோடனே வீட்டுல வந்துட்டு அவங்க பைசைக்கிள் வந்து நிறுத்திட்டு மேலே போயிட்டு ஒரு லெட்டரை வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு கொடுத்துட்டு இன்னொரு லெட்டர் அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க மம்மிகிட்ட கொடுத்த லெட்டர் என்னன்னா காலேஜ் அந்த என்ட்ரன்ஸ் இது மார்க் லிஸ்ட் வரும்ல அந்த இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்க லெட்டர் என்னன்னா ஹீரோ வந்துட்டு போட்டிருக்க லெட்டரா இருக்கும். அதுல வந்துட்டு அவர் வந்து என்னன்னு இருப்பாருன்னா நான் வந்துட்டு எதையுமே வந்துட்டு மறக்கல,
அது வந்து என்னன்னா நம்ம கிளாஸ்மேட்ல இருந்துட்டு என்னோட அது இல்லாம அந்த ஹாப்பியான மூமெண்ட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டுலாம் போட்டு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு நீ வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறது வந்துட்டு ஆக்சுவலா நான் என்னோட ட்ரீமை வந்துட்டு நீ நிறைவேற்றின மாதிரிட்டு அதுவே எனக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கு. நான் கிராண்ட்மாவோட வேர்ல்டையே வந்துட்டு ரவுண்ட் அடிக்க போறேன். நீ தான் என் லைஃப்ல வந்துட்டு ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த போஸ்ட் லெட்டர்ல வந்துட்டு ஒன்று அமைச்சிருப்பாரு. அது என்னன்னா அந்த கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் அமைச்சிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஃபிஷ்ஷும் வந்துட்டு அவர் தான் கொடுத்துருப்பார் போல. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்துட்டு செமையா வந்துட்டு அழுது ஃபீல் பண்ணுவாங்க, ஹீரோ நம்ம கூட இல்லைன்னு. அப்புறம் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு அந்த லெட்டர் வரும்ல, அந்த லெட்டர் தான் இவங்களுக்கு வந்து வந்திருக்கும். அந்த லெட்டர்ல வந்துட்டு என்னன்னு பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு எந்த பிளேஸ்ல வந்திருக்காங்க அந்த ரிசல்ட் இதுதான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்ப அந்த டிவில வந்துட்டு ஓடிட்டு இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு 502 மார்க் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பொண்ணு வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஐயோ என் பொண்ணை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆனா வந்துட்டு இந்த சைடு பார்க்கும் போதுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு செம்மையா அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம கூட இல்லாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்துட்டு செமையா காமிச்சிருப்பாங்க. அவர் எழுதின லெட்டரும் வந்துட்டு அப்ப க்ளோஸ் அப்ல கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு என்னன்னா அவங்க பாட்டி கூட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட வீட்டை எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க பாட்டிக்காக இவரோட கனவையே தொலைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்தாங்களா அந்த இதை வந்துட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்துட்டு 18 வயசுல இருக்கும்போதுட்டு எல்லாமே ஓவர் ஆயிரும், அந்த ஏஜ்ல வர்றது வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு திரும்ப வந்துட்டு நடக்காது. யூத் லைஃப் வந்துட்டு எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்ல எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளை விட்டு போனாலும் நாம வந்துட்டு எதுக்கும் வந்துட்டு கான்பிடென்ட்டா இருக்கணும். நாம வந்துட்டு எதையுமே வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம தகுந்த வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இதோட எண்டு முடிஞ்சிரும். அவ்வளவுதான்.